என் பெயர் ஜீவஜோதி ஷெமியர் தேவக்கிருபு. தந்தையின் பெயர் தேவதாஸ் மால்டன். நான் இந்திய துணைக்கண்டம் தமிழ்நாடு மாநிலம் வேலூர் மாநகரத்தில் வசித்து வருகிறேன். நாங்கள் ஆயுர்வேத முறையில் பிரியாணி செய்வது எப்படி என்று தலைமுறையாக 4 தலைமுறையாக தஞ்சாவூர் சமஸ்தானத்திலிருந்து பின்பற்றினதை என் பாட்டன் மற்றும் முப்பாட்டர்களிடமிருந்து இதை கற்றுக்கொண்டு இதை முறைப்படி ஒரு சான்றிதழ் பெற வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இது விலை உயர்ந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, இது மூலிகைகள், புதினா, மல்லி, கசூரி மேத்தி, பச்சை மிளகாய், அரிஞ்ச வெங்காயம், தக்காளி. இதுதான் ஆயுர்வேத சமையலுக்கு அடிப்படையான வாசனை திரவியங்கள். இதுக்கு ஸ்பைசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேர். எண்ணெயை ஊற்றிக்கிறோம், மசாலாவை போட்டுக்கிறோம் உள்ள. இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா எண்ணெய் பொரிஞ்ச அளவுக்கு வந்துச்சுன்னா வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் இப்படி பொன்மேனியாக வறுத்துக்கணும். இந்த ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர். தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, வத்தலை உடச்சிக்கிறது, மிளகா வத்தலை உடச்சி எடுக்கிறது. தூள் போட்டுட்டு தயிர் ஊற்று. அலசி வச்ச லீன் மீட் கறி, அந்த கறியை போட்டு அது மேலே அந்த மூலிகை. இதில் மொத்தம் 4-5 சேர்ந்து இருக்கு. அந்த வாயு, அந்த கபம், பித்தம், வட்டம் அப்படின்ற அந்த தோஷ இதுங்களை வந்து நிவர்த்தி செய்வது. இது முடிச்சு உப்பு போட்டுருவோம். அதுக்கு 200 ஆண்டு காலம் விதை நெல்லை வச்சு அப்படியே பாரம்பரியமாக வழி வழியாக எடுத்துகிட்டு வர ஜீரக சம்பா. இந்த அரிசியினுடைய சைஸு அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த முறையில் வடித்து எடுக்கிறதால நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும். இந்த இதில் இருக்கிற கஞ்சி எல்லாம், இதில் இருக்கிற கஞ்சி மொத்தமே இதில் நின்றுருக்கு. இப்படி வடிச்சு எடுக்கிறதுனால நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம். இதை வந்து மிதமான, ரொம்ப மிதமான அளவில் 25 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் இது வந்து அப்படியே புழுங்கி வேகும். அதுலேயே புழுங்கி வேகும். இதுதான் வந்து பாரம்பரிய முறை சமையல். தம் மேலே வந்து தனது, கீழே தனது. இது வந்து இதுக்கப்புறம் 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேருந்து இது வேலை முடிஞ்சது. அந்த 20 நிமிஷம் முடிச்சு தம்மை பிரிச்சு, இப்போ தம் ஆயிடுச்சு. இதுலேருந்து இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் பிரியாணி.